தமிழ் திரையுலகிலும் சரி, தமிழகத்திலும் சரி, முடிசூடா மன்னராக வாழ்ந்து மறைந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவருடன் 26 படங்களுக்கு மேல் நடித்து மிகப்பெரிய பெயர் பெற்ற சரோஜா தேவி அவர்களுடைய மரணம் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக தமிழக ரசிக பெருமக்களால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பிரபலங்களும் தங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இணைப்பில் இருக்கிறார் திரைப்பட மூத்த நடிகை சச்சு அம்மா அவர்கள். வணக்கம்மா. சரோஜா தேவி அம்மா அவர்களுடைய மரணத்தை குறித்துள்ள நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இப்போ 4-5 நாளைக்கு முன்னாடி கூட நானு ராஜஸ்ரீ இருக்காங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நடுவில் சென்னைக்கு வந்தாங்கன்னா எங்களை எல்லாம் பார்ப்பாங்க, வர சொல்லுவாங்க, வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. எல்லாரோடையும் உட்காந்து அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும். கொஞ்ச நாள் நானும் இப்போ பேசலை, அவங்களும் என்னை கூப்பிடலை. ராஜஸ்ரீ கிட்ட கொஞ்சம் அடிக்கடி பேசுவாங்க. ராஜஸ்ரீ கிட்ட எங்கிட்டையும் பேசலை, என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. அவங்க 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க ஏதோ ரெஸ்ட்ல இருக்காங்கன்றதுனால நாங்கள் யாரும் தொந்தரவு பண்ணலை. ஆனால் ஒன்று, அவங்க நல்ல ஒரு மக்கள் மனசில் அவங்களுடைய பாட்டோ அவங்களுடைய நடிப்போ எல்லாமே நல்ல ஆழ மனசில் பதிந்த அளவுக்கு. ஏன்னா எங்கள் மதருக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். நான்லாம் நிறைய ஆக்ட் பண்ணி கூட அவங்க அதை பற்றி ஒன்று பிரமாதமாக பேசினதே இல்லை. சரோஜா தேவியை அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அந்த ஷூட்டிங்கில் சரோஜா தேவி இருக்காங்கன்னா வீட்டிலேருந்து முதல்ல வந்துட்டு எனக்கு சரோஜா தேவியை பார்க்கணும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவை கண்டா ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய இது எல்லாமே அந்த அந்த அளவுக்கு பிரமாதமாக அவங்க படத்தில் புரட்சி தலைவர்னா அந்த மாதிரி ஜோடியே இல்லைன்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அவங்க எல்லாரோடையுமே செட் ஆனாங்க. ஜெமினி கணேசன் அவர்கள்னா அங்கே ஜெமினி கணேசன் அவர்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சிவாஜி அண்ணன் அவர்கள், ஜெய்சங்கர் கூட அவங்க பண்ணாங்க. நிறைய பேரோட நான் அவங்களும் 5 லட்சம்னு ஒரு படம் பண்ணோம். இன்னும் 2-3 படம் பண்ணணும் நான். ஆனால் அவங்க நடுவில் அவங்க பெங்களூர்லேருந்து எங்கிட்ட எப்போ நடுவில் கூப்பிட்டு, சச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னா கேட்பாங்க. இல்லைம்மா இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, இன்னைக்கு நான் வீட்டில் தான் இருக்கேன், சொல்லுங்க. இல்லை உங்கள் பாட்டு பார்த்தேன், நான் ரோஜா மலரை பார்த்தேன். நான் சொன்னேன், ஏம்மா என் பாட்டுக்கு ஒரு பாட்டை பற்றி நீங்கள் இவ்வளோ பிரமாதமாக பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் பாட்டு ஒரு பாட்டும் எவ்வளோ அருமையான பாட்டு அது எங்களால் மறக்க முடியாது. இருக்கட்டும் சச்சு, அது இருக்கட்டும், பரவாயில்ல, நான் உங்கள் ரசிக்க உங்கள் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசுவாங்க. எங்களோட எல்லாம் அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. நாங்கள் இந்த நடிகர் சங்கம் இதுக்காக நாங்கள் மலேசியாவுக்கு போயிருக்கும் பொழுது எங்களோடலாம் ரொம்ப இதுவாக இருந்தாங்க. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். அதாவது அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஹீரோயினாக இருந்து அவங்க பண்ணது இங்கே மட்டும் இல்லை, பல மொழிகள்லையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு காந்தி நகரில் தான் இருந்தாங்க முதல்ல அந்த காலகட்டத்தில். நான் மயிலாப்பூர். என்ன சொன்னாங்க, நீ என் வண்டியிலேயே உன் வண்டி பின்னாடி வரட்டும்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அம்மாவெல்லாம் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் என் கார்லேருந்து அப்புறம் நான் வந்தேன். நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அந்த காலகட்டத்தில் வேற எங்களுக்கு எல்லாரும் அந்த ஸ்டுடியோன்ற ஒரே இடத்துல இருந்ததுனால எங்களுக்கு பழகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அதனால நிச்சயமாக நாங்கள் இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் முன்னாடி இது பண்ண எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த காலகட்டம் இல்லை. ஆனால் இயற்கையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அந்த அம்மானுடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய வருத்தம். அவங்களுடைய ரசிக பெருமகளுக்கு நீங்கள் பெரிய இது. ஏன்னா இன்னும் கூட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, அம்மா நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல நான் போய் கலந்து பல நிகழ்ச்சிகளை கலக்கும் பொழுது எல்லாருமே என்ன கேட்பாங்க, இந்த ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, சரோஜா தேவி எப்படி இருக்காங்க, இப்படிலாம் கேட்குற மக்கள் உண்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க ரசிகர்களுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடம், இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 26 படங்களுக்கு மேலே புரட்சி தலைவர் கூட சரோஜா தேவி அம்மா நடிச்சிருக்காங்க. அரசியலையும் சரி சினிமாவிலையும் சரி மிகப்பெரிய உச்சத்தை எடுத்தவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள். ஜெயலலிதா அம்மாவுக்கும் சரோஜா தேவி அம்மாவுக்கும் இந்த நட்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை நினைவுகளை நல்ல நட்பு. இந்த அவார்டெல்லாம் பண்ணும் பொழுது அவங்கள கண்டிப்பாக கூப்பிட்டுருக்காங்க. அவங்க தலைமையில் 91, 2001, அப்புறம் 2011 இந்த மாதிரி நேரத்தில் அந்த பதவி ஏற்பும் போது நிச்சயமாக அவங்கள கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக இவங்களும் வருவாங்க. இவங்களும் கண்டிப்பாக பெங்களூர்லேருந்து அவங்களோட இருப்பாங்க. 2 பேரும் ரொம்ப அருமையான ஒரு நல்ல சிநேகிதம் தான். எல்லாரோடையுமே அவங்க இதுவாக இருப்பாங்க. புரட்சி தலைவியும் இவங்களுக்கு மதிப்பு கொடுத்து இவங்களுக்கு நல்ல அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க தலைமையில் இருக்கும் பொழுது அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.